கோதுமை ரவை வச்சு எப்போதும் உப்புமாவே செஞ்சு கொடுக்காம, இந்த மாதிரி பன் தோசை செஞ்சு கொடுங்க. ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். 1 கப் கோதுமை ரவையோட 1 துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 1, அதோட 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது சேர்த்துட்டு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு, 3 பல் பூண்டு சேர்த்துட்டு, ஒரு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, 1/2 கப் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு, பொடியா நறுக்கின வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, கேரட்டு, இதோட பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமில் வச்சுக்கணும். மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கலாம். பன் தோசைங்கிறதுனால கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி இந்த மாவை ஊற்றிட்டு, ஓரங்களில் ஆயில் விட்டுட்டு 2 சைடும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சுவையான பன் தோசை ரெடி. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு சட்னியே தேவைப்படாது. 2 தோசை சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.